ஹாய் 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 அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நான் நல்லா இருக்கிறேன். இன்றைக்கி இந்த மார்க்கெட்டிங் பீப்புள் வந்து எவ்வளவு பணத்தை மக்கள்கிட்ட உழைக்கணும், ஆனால் சேவைகள் பத்தாது, மக்களை டைமுக்கு செய்யறே இல்லை. நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கலான்ற தலையங்கம் ஒன்றில் சில விஷயங்களை கரைக்கலான்னு வந்தேன். ஊடகங்கள் ஃபேஸ்புக்கில் பார்க்க ரெண்டு விஷயம் கண்ணுக்கு தோன்றிச்சுது. ஒன்று வந்து ஒப்ரோய் தேவன் அண்ணாண்ட இழப்பு. அதாவது உங்களுக்கு தெரியும், ஒப்ரோய் ஹோட்டலில் வேலை செஞ்சுட்டு போராட்டத்துக்கு தன்னை நினைச்சு கொண்டு வரோம் ஒப்ரோய் தேவன் அண்ணா. அவருடையது 14ஆம் தேதி நினைக்கிறேன், இன்றைக்கு தான் கண்ணில் பட்டது. மற்றது கர்நாடகா காட்டுக்குள்ளே தமிழாக்களார வேட்டைக்கு போன அம்மானு சுட்டு போட்டாங்களாம். எங்கட சீமான் ஐயா கத்துறாராம். அதுக்கு அதான் ஒருத்தர் கேள்வி எழுப்பியிருக்கிறார், நீ ஏன் ஐயா காட்டுக்க வேட்டையாட நீ கர்நாடகா காட்டுக்கு வந்த தமிழ்நாட்டுக்கு வச்சு சுட்டவங்களான்னு. ஸோ இப்படி ஊடகங்களில் பலதரப்பட்ட விஷயங்கள் வந்து கொண்டிருக்கும். நாட்டு நடப்புகள் பார்த்து கொண்டு கேட்கல தான். மிக முக்கியமானது வந்து எங்களோட விளவிடுதலை போராட்டங்களுக்குள்ள நிறைய அமைப்புகள் உங்களுக்கே தெரியும். பிளாட் எலோ EPRLF, ஈரோஸ், தாவிப்பு மற்றும் டெலா, தமிழ் ஈழ லிபரேஷன் ஆர்மி, தமிழீழ தேசிய இராணுவம், தமிழீழ விடுதலை இராணுவம் நினைக்கிறேன். மற்ற TEA, தமிழீழ ஆர்மி, தம்பாப்பிள்ளமேசன், டெலி, இப்படி கணக்காக இருந்தது. ஒட்டுமொத்தமாக 27-30 அமைப்புகள் இருந்தது. சரிதானே. இப்போ வந்து நாங்கள் கேட்க போகிறது ஒப்ரோய் தேவன் பற்றி. வேறு ஒப்ரோய் ஹோட்டலில் வேலை செஞ்சவர். சரிதானே. அவரை பற்றி நான் படிச்சுட்டு வரேன். தமிழீழம் என்ற முகத்தின் கீழ் தலைமறைவு இராணுவ இயக்கங்களை ஆரம்பித்தவர்கள் ஒப்ரோய் தேவன் ஒருவர். 80களில் ஒப்ரோய் தேவனை தெரியாதவர்கள் இருக்க முடியாது. உண்மையாக விடுதலை புலிகளோட வளர்ச்சி அடைஞ்ச அமைப்பது இருக்க முடியாது. தமிழீழ விடுதலை இராணுவம் TELA, டெலா என்ற இயக்கத்தை ஆரம்பித்து வளநடத்தியவரே தேவை. தமிழீழ விடுதலை புலிகள் போன்றே இராணுவ போன்றே தோற்றுவித்து அதனை சுற்றி ஆதரவர்களையும் நடவடிக்கைக்கு பொறுப்புகளையும் உருவாக்கிவிட்டால் விடுதலை கிடைத்திரும் என்ற நம்பியவர்கள் ஒப்ரோய் தேவனும் ஒன்று. இது வந்து புலிகள் வந்து வளர்ச்சி அடைஞ்ச காலத்துக்கு பிறகு எழுதின வழியால் புலிகளை போன்றண்டின. பட் புலிகளை விட டெவலப் ஆகிருந்தது. அதனால தான் புலிகளால் வந்து ஒப்ரோய் தேவன் குறிவைக்கப்பட்டார். கொழும்பில் ஒப்ரோய் ஹோட்டல் நிர்வாகியாக வேலை பார்த்ததால் தேவன் ஒப்ரோய் தேவனானார். ஒப்ரோய் தேவன இயற்பெயர் குலசேகரம், தேவசேகரம். ஆரம்பத்தில் தங்கத்துறை, குட்டிமணி, பிரபாகரன் போன்றவருடன் நெருங்கிய தொடர்புகளை பேணி வந்தார். புலிகளை வளர்த்த அண்டன் பாலசிங்கம் ஒப்ரோய் தேவனை வளர்ப்பதற்காக முயற்சித்த காலம் 80களை கடந்து சென்றிருந்தார். அவரும் ட்ரை பண்ணியிருக்கிறார். பாலாண்ணே நம்பலாம், பஞ்சாபி நம்பணும் இல்லை, கிடையாக்கள் எல்லாரும் தான் நம்புகிறேன். இப்போ சோனியா காந்தி வந்து CIA தெரிந்தானே. ராஜீவ்காந்தியை லவ் பண்ணதை இந்தியா உடைக்க, அது இந்தியன்ற உளவுத்துறைக்க தெரியல. பிறகு ராஜீவ்காந்தின் மேடர் இருக்குது தானே. ராஜீவ்காந்தின் மேடரில் மொசாட்டின் அறிக்கை நீங்கள் படிச்சிங்கன்னா தெரியும். இவியலோரு எங்கட பொடி புள்ளிகள் இருக்குன்னு தானே. என்ன சந்தனமையான பொடி புள்ளிகள் இல்லை, தனி எல்லாம் ஒரு பகடக்கை. அதில் பார்த்தீங்கன்னா தனுன்ற பொடியை விட ராஜீவ்காந்தின் பொடி தான் பீஸாக இருக்குது. தனு தான் வடிச்சிருக்கணும்னு சொன்னால் நான் அதை 8ஆம் வகுப்பில் பார்த்து நான் நினைக்கிறேன். எஸ், ஐ திங்க் ஸோ. அப்போவே நான் அதை கண்டுபிடிச்சிட்டேன். அதை கண்டுபிடிக்கிறதுக்கு மொசாட்டுக்கு வந்து கிட்டத்தட்ட 10 வருஷம் சென்றுது. ரைட், ஃப்ளோவில் வருது சொல்கிறேன். தனது வேலைகளை துறந்து முழுநேர அரசியல் போராளிகளாக ஒப்ரோய் தேவன் பர்வா என்ற பெயரிலும், இப்போ இதே வந்தோன்னா அண்டனன் என்ற கதைக்குள்ள வந்தது. அண்டனன்னா ஓகே, அண்டனன்னா விடுதலை விடாமல் இருந்திருக்காண்டா ஒப்ரோய் தேவன் வழக்கொள்ளிக்கிட்டு இருக்கார். அடோல் பாலசிங்கம் யூனிஃபார்ம் போட்டோன்னே பசுத்தோல் போத்த புலிகள்லாம் எல்லாமே தெரிஞ்சானே. புலித்தோல் போத்த பசு இப்படி கணக்காக இருந்தது. அதில் உண்டு அடோல் பாலசிங்கம் உண்டு. சுதந்திர கோட்க புத்தகம் எழுதினா போல பெரிய தியாகி ஆகிட முடியாது. தனது என்ன நிறைய பேருக்கு என்னென்னு கேட்டால், ஆரை சந்தேகிக்கணுமோ அவங்கள சந்தேகிக்கிறது இல்லை. ஆர் வந்து ஆதரவாக இருக்கணும் அவனை பிடிச்சி தள்ளுறது. இப்போ இந்த ஜோயி அண்ணியெல்லாம் உண்மையாக பிரச்சனை இல்லை. அதால் ஜோயி அண்ணியெல்லாம் அவங்க டவுட் பண்ணது. உண்மையாக ஜோயி அண்ணை பாவம். தனது வேலையை தொடர்ந்து முழுநேர அரசியல் போராளியாக ஒப்ரோய் தேவன் பர்வா என்ற பெயரும் அழைக்கப்பட்டார். திருநெல்வேலியில் மத்தியதர வர்க்கத்தின் உயர் அணியைச் சேர்ந்த குடும்பத்தில் பிறந்த ஒப்ரோய் தேவன் தனது குடும்பம் முழுவதையும் போராட்டத்தில் ஈடுபடுத்தினார். இது அதில் இருக்கிறத வாசிக்கிறார். மனித குலம் உண்டு தான், இதில் குலம் உண்டு. ஆரம்ப காலத்திலிருந்து இவரது வீடு போராளிகளின் மறைவிடமாக பயன்படுத்தப்படுறது. ஒப்ரோய் தேவன் தனக்கு தெரிந்தவற்றை எழுதி வைக்கும் பழக்கம் கொண்டவர். நேர்மையான போராளி அறியப்பட்ட தேவன் இலங்கை அரசின் பொருளாதார நிலைகளை தகர்க்க வேண்டும் என்று கூறி அதுக்கான நடவடிக்கைக்கு ஈடுபட்டவர். 14ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம்
1981 தமிழ் விடுதலை புலிகளால் படுகொலை செய்யப்பட்ட ஒப்ரோய்த்தேவரின் நாட்குறிப்பை கொலையின் பின்னர் அந்த இயக்கத்தைச் சேர்ந்தவர் வெளியிட்டனர். ஒப்ரோய்த்தேவன் உருவாக்கப்பட்ட தமிழர் விடுதலை இராணுவம் டெலா தமிழர் விடுதலை புலிகளால் ஒப்ரோய்த்தேவன் படுகொலை செய்யப்பட்டதன் பின் காஸ்ட்ரோவாலும் அதன் பின் முரளி மாஸ்டரான தலைமையாக வந்தது. இதில் ஒப்ரோய்த்தேவன் ஆரம்பத்தில் எல்லாருடன் நெருங்கி இருந்தது. தாவிப்பு தலைவர், உங்களோட தேசிய தலைவர் அல்லது உங்களோட அண்ணி, வேறு பேர் வருது சரியில்லை, நீங்கள் பேசுவீங்க அதனால் நான் சொல்ல முடியாது. அண்ணின் அண்ணனால் சுடப்பட்டார் நேரடியாக. ஒப்ரோய்த்தேவன் அம்மா இது வரலாறு முன்னுக்கு எங்களுக்கு தெரியும், அவரோட இருந்தவர் சொன்னது. ஒப்ரோய்த்தேவன் இந்த அம்மாட்ட போய் குழச்சி ஒரே தட்டில் கொடுக்குறதுக்கா சாப்பாடு. யாருக்கு? ஒப்ரோய்த்தேவன் அண்ணாக்கும் தாவிப்பு தலைவருக்கு, உங்களோட தேசிய தலைவர் சரிதார் அண்ணின் அத்தானுக்கு. வேறு பேர் வருது சரியில்லை, வாயில் தூசணம் கேட்கக்கூடாது. ஒரே நிமிஷம். ஸோ நிறைய பேர் காந்தரூபன் அறிவிப்பில் திறந்து வச்சார், அதை வச்சாருன்னு சொல்லி புகழ்கள் பாடிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் அவைகள் இதையும் கவனிக்கணும். இப்படி 14ஆம் தேதி ஒப்ரோய்த்தேவனை சுட்டார். புலிகள்லாம் நேரடியாக சுட்டது, பைக்கில் போய். அதை படித்தது எனக்கு அது சீன் பார்த்த மாதிரி இருக்குது, படித்து தான் பார்த்துக்கணும். அது அப்போவே புத்தகங்களில் வந்தது. நான் 8 படிக்க கலந்த காலப்பகுதியில் நினைக்கிறேன். ஆண்டுகள் அளவில் சின்ன பிள்ளை இவங்கள் எல்லாம் புலிகள் மற்ற எங்களை அழித்த காலப்பகுதி. டெலோவில் எல்லாம் கை வைக்க முன்னுக்கு முதல் கை வச்சது ஒப்ரோய்த்தேவன் அவலாம். அப்போ இவர் ஒப்ரோய்த்தேவன் வயதில் சின்ன தாவிப்பு தலைவருக்கு. பட் தம்பி என்ன எல்லாரும் கூப்பிடுறோம். மிச்சம் எல்லாரும் கூட இவர் எல்லாமே உமாமேஸ்வரன் அண்ணன் எல்லாரும் கூட இல்லாமல். அப்போ தம்பி என்று கூப்பிடுவோடைய வேறு சொல்லியிருக்காரு. அப்போ ரைஃப் பிஸ்டல் எடுத்து சொல்லி தம்பி பொறு பேசி தீர்த்து கொள்வோம்ன்ற. அப்புறம் பிஸ்டல்லேருந்து ரைஃப் தோட்டாக்கள் சென்று ஒப்ரோய்த்தேவன் அண்ணா பேசி தீர்ப்பமன்றவரை தீர்த்து முடித்தது தான் இது. ரைட், இதுக்கு மேலே நான் அங்கே போகலை. நான் வந்த விஷயத்துக்கு வரேன். பட் வரலாறுகள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும். இந்த ஒரு நம்பிக்கை துரோகம் ஒன்றே போதும் ஒரு அமைப்பு அழிகிறதுக்கு. ஒரு தனி மனிதனுக்கு உணவிலேயே ஜெகத்தினை அழிப்போம் நான் பாரதி. ஒரு தனி மனிதனுக்கு நம்பிக்கை துரோகம் செஞ்சால் என்ன நடக்கும்ன்றதை தாவிப்பு 29 நாளுக்கு அடி வாங்கிடும். இன்றைக்கி நீங்கள் நிறைய பேர் 29 நாடையில் அடித்தாண்ட கேள்வி இருக்குது. ஒரு தாய் வயிறு பற்றி எரிஞ்சிருக்குமா இல்லையா? என்ற பிள்ளைய எந்த கையால் சோத்த வேண்டி திண்டவன், எந்த கையால் உருண்ட வேண்டி 2 பிள்ளை மாதிரி வளர்க்க, எந்த பிரச்சனை இருந்தாலும் பரவாயில்ல பேசி தீர்த்தான்னு சொல்ல, பிள்ளைய சுற்றுருக்காண்டேக்க, பெத்த பிள்ளை செத்ததை தாயின் வீட்டில் புனமாக போய் தாய்க்கு எப்படி இருந்திருக்கும். அந்த தாயின் ஒன்றுன்ற சாபம் பத்தாது இவங்க அழிஞ்சு போகிறதுக்கு உண்டு. நீங்கள் சங்கானில் டெலோஸ்டுகள் இருந்தது, அவங்களுக்கு எம்ஜிஎன்ற சாப்பாடு கொடுத்தது வயிற்று பசிக்கு, அவங்கள சுட்ட. இது 2ங்கான அழிஞ்சு போகிறதுக்கு. 3வது மாவடிக்கிற மேனிசிட்ட 10,000 பண்ணணும். ஸோ இப்படியான இந்த 3மே காணும் இவர்கள் அழிஞ்சு போகிறது. கர்மான்றது பொல்லாது. ஸோ நீங்கள் இந்த சில பேர் புலங்களில் புலிகள் கொடி பிடிக்கிற ஆக்கள் இதுகளையும் ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளுங்க. உங்களுடைய ஆக்கள் கனவெரிய கவலை என்னென்னு அழிஞ்சாண்டு. எனக்கு கவலையே கிடையாது. நாட்டு மக்களுக்கு விடுதலை கிடைக்கல என்ற ஒரு கவலை இருந்தாலும் அதர்மங்கள் தலை தோக்கக்கூடாதுன்றது நான் தெளிவாக இருக்கிறேன். அது யார் செஞ்சாலுமே தெளிவு. இப்போ நாங்கள் கிளாலியால் போய்கள் மீது சில அதர்மங்கள் திணிக்கப்படுக நாங்கள் நேரடியாக சொல்லியிருக்கிறோம். அதாவது நீங்கள் எப்படி மக்களுக்கு கஷ்டம் ஆயுதம் தூக்கினீங்க, உங்களுக்கு நீங்கள் அந்த மக்களை வருத்தினா உங்களுக்கு எதிராக இன்னொருத்தம் ஆயுதம் தூக்குவானுண்டு. இதுக்காக நாங்கள் போய் தூக்கணும் இல்லை. 29 நாடுகள் தூக்கிச்சு. அதுதான் அந்த என்னென்னு சொல்கிறது. இப்படி நிறைய பேர் இந்த எண்ணங்கள்லாம் இவர்கள் இல்லாமல் போகணும். இதை விளங்கிக்கணும். ரைட், ஆக்சுவலாக அது சம்மந்தமே இல்லைண்டே கேட்குறதுக்கு. இருந்தாலும் ஊடகங்களில் பார்க்கல அந்த மைண்டில் ஆழமாக பதிஞ்சிருக்கு. அந்த ஒப்ரோய்த்தேவன் சேர்த்தவங்க கொண்டது என்னால் சகிக்கவே முடியாது. இப்போ டெலோஸ்டுகள் புலட்டுலாம் பெரிய வளர்ச்சி அடைஞ்ச அமைப்பு, இவரும் வளர்ச்சி அடைஞ்சது, பெரிய படையணியாக அடிபட்டவன். இது பாவம் தனியாக இருந்தால் நின்றது. இவன் பாவி சுடுவானோடி தெரியாது. உண்டா வேண்டி திண்டவன் மோட்டர் சைக்கிளை ஏற்றி கொண்டு போட்டு சுட்டன மாதிரி தான் அழிஞ்சவங்களா என்ன நடந்தது தெரியாத வேலுப்பிள்ளைன்ற பொடியும் தான் சுட்டது. ஆனால் பிறகு அவர் அந்த டைமுக்கு 1 மணித்தியாலம் மௌனம் இருக்கிறார். அப்போ அப்படின்னா நானும் வேலுப்பிள்ளைன்ற பொடியை சுட்டுட்டு இருந்தால் நானும் ஒரு மணித்தியாலம் மௌனமாக இருந்தால் நல்ல மௌனம் யோசிக்கணுமா சொல்கிறேன். சில பேர் அதை பெருசாக சொல்கிறாங்க. அவர் என்ன செஞ்சோ சரியுமா சுட்டு போட்டு அவர்கிட்ட வாளுகள் 1 மணித்தியாலம் மௌனம் இருந்தவர். அப்போ ஒப்ரோய்த்தேவன் பிள்ளை வளர்ந்து வேலுப்பிள்ளைன்ற பொடியை சுட்டுட்டு அதான தீர்வு. 1 மணித்தியாலம் மௌன விரதம் இருக்கலாம். இதுதான் நான் டக்குன்னு ஞாபகம் வருது. 300 ஆண்டுகள் நினைக்கிறேன் தானாக வழங்கின ஒரு இலிப்ப மரம். அப்போ இலிப்ப மரம் வளர்ந்துட்டு இருக்குது. அதை சில பேர் தவிக்க நிற்கினேன். அப்போ சில குடும்ப அங்கத்தவர்கள்ட்ட கலந்து ஆலோசிக்க சில பேர் வேணாடினேன். சில ஒரு ஆள்கிட்ட கருத்து கேட்க அந்த நபர் சொன்னார், அந்த பக்கத்து வீட்டுக்கோ அல்லது இதுகளுக்கு இடைஞ்சல்னு சொன்னால் வேறு ஒரு 5 இலிப்ப மரத்தை நட்டுட்டு 5 இலிப்ப மரத்தை நட்டுட்டு இதை தரைக்கலாம் உண்டு. அப்போ கேட்டவர் சம்மந்தப்பட்ட ஆள்கிட்ட கேட்டார். அதாக்காவது தங்கச்சி தெரியாது. சரி, ஓகே.
எத்தனை பிள்ளைகள் 3 பிள்ளைகளையும் கொலை செஞ்சுட்டு 4 கொலை செஞ்சுட்டு நீ புதுசாக 4 பிள்ளையை பெற்று விடணும். இன்னும் நீ இப்படி கேட்கல. இன்றைக்கி மரமண்டா உண்டு மனுஷன்டா உண்டுன்ற இதெல்லாம் இருக்குது. மக்கள் டெவலப் அடையே இல்லை, வளர்ச்சி அடையலை. சரி, வந்த விஷயத்துக்கு போவோம். இந்த ரியலாக நாங்கள் இப்போ கேட்க வேண்டி வந்தது என்னென்னு சொன்னேன். இன்றைக்கு எல்லா இடத்தையும் பார்த்தீங்களாண்ணா. இன்றைக்கு இது முதல் முருகனுக்கு அரோகரா கொடியேறி இருக்கிறார். நல்லை கந்தனுக்கு அரோகரா. மாவை கந்தன் முடிஞ்சுட்டா நல்லை கொடியேறி முடிஞ்சு மாவை கந்தனுக்கு அரோகரா. நல்லை கந்தனுக்கு சரி மாவை கந்தனுக்கு அரோகரா முடிஞ்சது. இன்றைக்கு நல்லை கந்தன் கொடியேறிக்கு அரோகரா. நிறைய மக்கள் வந்திருக்கிறார்கள். நிறைய பேரை சந்தித்தோம். நண்பர்கள், நிறைய சங்கான நண்பர்கள், என் ஃப்ரெண்ட்ஸ் சுதந்திர சந்திச்சன் பழைய ஒரு தீர்க்கதரிசி, மற்றது என் நண்பர் அரவிந்தன் சந்திரன் F9, நண்பர் உத்ரா சந்திச்சம், மற்ற சௌரங்கள் தயார் நிறைய பேர் ஓசோ சொன்ன மாதிரி கொண்டாட கோயிலுக்கு கண்டு சாமியை கும்பிட்டதான் இது நண்பர்களையும் சந்திச்சதான். சரிதானே. ஸோ நாங்கள் என்ன சித்திரை அப்படியே முருகனை பார்த்து நிற்கிறது. அப்போ பார்க்கலாம், உள்ளே பார்க்கணும், வெளியிலையும் பார்க்கலாம், உள்ளேயும் பார்க்கலாம், மக்களையும் பார்க்கத்தான் போகணும். எல்லாருலேயும் இறைவன் இருக்கிறார். ஸோ ஓகே. அப்போ எல்லாம் முடிஞ்சிட்டு இருக்க நண்பன் ருத்ரா கேட்டார், வாமச்சான் ஐஸ்கிரீம் குடிப்போம்னா ஓகே நான் வாங்கித்தேன். இல்லை நான் கேட்டேன்னா நான் வாங்கித்தேன். இட்ஸ் ஓகே சரி அப்படின்னு சொல்லிட்டு போனால் 2 கவுண்டர் காசு கொண்டது வச்சுக்கிறாங்க. வழியாக பார்த்துக்கணும். 2-3 கவுண்டர் ரியோவில் காசு கொண்டது வச்சுக்கிறாங்க. 2 நினைக்கிறேன். ஆக்களை நிறைய வச்சுருக்காங்க. சப்ளை பண்ணுறோட உண்டு தான் வச்சுருக்காங்க. சரியோ. இன்றைக்கு சாதாரண நேரங்கள்லேயே க்ரௌட். ஆனால் திருவிழா காலங்களில் கூடி ஒரு கவுண்டரை திறந்து வாலண்டியர்ஸ் மாதிரி ஸ்பெஷலாக சம்பளத்தை கொடுத்து அவர்களுக்கு அந்த டைமில் ஒரு வேலை வாய்ப்பை கொடுக்கலாம். இப்போ 10 ஸ்டாஃப்ஸ் இப்போ இருக்கணும்னா 10. ஆனால் இதே 10 ஸ்டாஃப்ஸ் எக்ஸஸாக இருக்கும் நார்மல் டைமுகளில். அப்பப்போ தான் பிறப்பின மக்கள். அப்போ அவர்களை சொந்தமாக வேலைக்கு எடுத்துட்டு அவர்களை வேறு பணிகள் இருந்தார். ரியோவில் எவ்வளோ பேருக்கு இப்போ கொழும்பு ரியோ வச்சுக்கிறது எங்கள் ஆஞ்சநேய கோயில் ஒரு பக்தர், அவர் அண்ணாண்ட பேர் எனக்கு வருது, நல்ல ஒரு அண்ணா. எனக்கு முதல் தெரியாது. நான் அந்த ரியோக்கு போயிட்டு எல்லாம் முடிக்க அவர் நின்றேன். வாயில் வருது இல்லை பேர். நல்ல அண்ணா ஒரு ஆள் வடிவாத்திரமாக செய்கிறார். ஆக்களை வெயிட் பண்ணாமல். இங்கேருந்து ஐஸ்கிரீம் வர்றதா சொன்னேன். F9 அங்கே வர்றாங்க. கொழும்பு இருக்குது கோல்பேஸ்ன்றதை சொல்கிறோம். அது கொழும்பு 6 தான். கோல்பேஸ் அங்காலே இருக்குது. கொழும்பு 1 கிட்ட இங்கே ஆளாக கோல்பேஸ் அமேஷன் மிஷனுக்கு பக்கத்தில் இருக்குது. எங்கே கோல்ஃபேஸ்ன்ற அது கோல்ஃபேஸ் இல்லை, கடற்கரை அதுக்கு பக்கத்தில் தான் இருக்குது. இது ஒரு லைனுக்கு அங்காள் சரி தானே. அப்போ அது வழியாக செய்யணும் ஐஸ்கிரீம் ரியோ தான். ஆனால் இங்கே F9 ரியோ பார்த்தீங்களாண்டா மக்கள் அது திருவிழா காலங்களில் எவ்வளவோ பேர் வருவினோம். சரிதானே. எவ்வளவோ டைம்ன்ற சும்மா விளையாட்டு இல்லை. இப்போ பில் கேட்ஸை பார்த்தீங்களாண்டா ஒரு $100 விழுந்தால் அதை எடுத்து குனிஞ்சு எடுக்க மாட்டேறான். அதுதானே. $100 கீழே விழுந்தால் எடுக்க மாட்டேறான். ஏன்னு கேட்டால் அந்த டைமுக்குள்ள நிறைய உழைச்சிடுவார். ஸோ அப்படி இருக்கேக்கில்ல எல்லாருக்குமே டைம்ன்றது வேல்யூ. ரஜினிகாந்த் அடிக்கடி சொல்லுவார், டைம் ப்ரீசியஸ், டைம் போனால் வரா. டைமை எவன் மிஸ் பண்ணுறானோ, டைமை எவன் வேஸ்ட் பண்ணுறானோ அவன் லைஃப்பில் எதுவுமே செய்ய மாட்டான் இல்லை செய்ய மாட்டான் பொதுவாக. அப்போ ஏன் பொம்பளை பிள்ளைகளை தாக்குவான் பாவங்கள். விரக்தியெலாம் இருக்குது நிறையா. அதுக்கு இப்படி தான் சொல்லி கொண்டு இருக்குங்க. அப்புறம் தொப்பி அளவாக போட்டு அப்புறம் என்னோட சண்டைக்கு வருங்க. எக்ஸ்கியூஸ் மீ. ஸோ டைம் இஸ் வெரி ப்ரீசியஸ். ஸோ அதை வீணாக்கக்கூடாது. அப்போ தேங்க்யூ யாரெல்லாம் தம்ஸ் போட்டு வைக்கிறேன். ஓகே. ஸோ ஓகே. ஸோ இப்போ என்னென்னு சொன்னால் ரியோவில் போய் நிற்கிறது காசு பண்ணுறதுக்கு 3 கவுண்டர் 2 கவுண்டர் சப்ளை பண்ண 1 கவுண்டர். நாட் ஓன்லி ரியோ பட் ஆல்சோ இன்றைக்கு நான் ஃபுல்லாக கவர் பண்ண போகிறேன். இப்போ நீங்கள் டெவலப் கஸ்டமர் சர்வீஸுக்கு அடிக்கிறீங்க. உடனே ஒருத்தர் வாங்கோ எப்படி இருக்கீங்கன்னு சொல்லிடுவார். இல்லை, எமது வாடிக்கையாளர் சேவை முகவர் அனைவரும் வேறு அழைப்பில் இருப்பதால் உங்கள் அழைப்பு எங்களுக்கு முக்கியமானது. எங்கள் வாடிக்கையாளர் சேவை முகவர் அனைவரும் இப்பொழுது வேறுடன் இருப்பதால் சற்று தாமதமாகவே உங்களை தொடர்பு கொள்வார்கள். சிரமத்துக்கு மன்னிக்கும். இப்படி ஒரு 50 ரெக்கார்ட்ஸை போடுவாங்க. அதுக்கு 5, 15, 20 நிமிஷம் போயிடும். உண்மையாக வெளிநாடுகளில் கேஸை வச்சா பொத்தி அடிப்பாங்க. இன்றைக்கு ஸ்ரீலங்கா டெலிகாம் இருந்தாலும் சரி, டயலாக் இருந்தாலும் சரி, மொபிட்டல் இருந்தாலும் சரி, முந்தைய ஏர்டெல் இருந்தது இப்போ டயலாக்கோட சேர்ந்துருந்து இப்போ ஹட்ச் வந்துருக்குன்னாலும் சரி. அடுத்தது நான் ஆல்ரெடி ஆர்டிக்கல் எழுதியிருக்கிறேன். சைனாவை பார்த்தீங்கன்னா பெரிய வளர்ச்சி அடைஞ்ச நாடு. எத்தனையோ பில்லியன் மக்கள் தொகை. உலகத்திலேயே முதலாவது 2வது நினைக்கிறோம்.
சனத்தை கூடின நாடு இந்தியாவும் சைனாவும் தெரியல. சரி, ஏதோ உண்டு முண்டுக்குள்ளே உண்டு. நிலப்பரப்பு பெருசு ரஷ்யாவே. சரி, இந்த காலத்தில் படித்தே நான் ஞாபகம் செக் பண்ணி பார்த்துக்கணும். ஐ திங்க் சைனா வந்து மிகவும் மிகவும் சனத்தை கூடின ஒரு நாடு. அதுதான் விஷயம் இங்கே. அப்புறம் நானும் சும்மா அர்ஜுனாவை அடிச்சு விடக்கூடாது, அப்படி விவரங்கள் தெரியாமல். சரிதானே? அப்போ சைனாவில் வந்து பார்த்தீங்கன்னா 2-3 டெலிகம்யூனிகேஷன் தான் இருக்குது. இதை பற்றி ஒரு பெரிய ஆர்டிக்கல் ஒன்று எழுதி எங்களோட மாலைக்கதில் வந்தது. தம்பி பிரதீப் அப்போ வேலை செஞ்சோன்னு போட்டு தந்தா எத்திராஜ், மற்றவருக்கு என்ன ஜத்திராஜ், ஏன்னா மற்ற ஒரு ஜெஃப்னாண்ட் இப்படியெல்லாம் நடத்தினோம். நன்றி தம்பியவை. இப்போ அவர் வேறு ஒன்றில் வேலை செய்கிறார். அந்த மாலைக்கதில் பெரிய ஆர்டிக்கலாக வந்து ஃபுல் டீட்டெயில்ஸோட. அதாவது என்னடா அப்போ எங்களுக்கு டெலிகாமால் வந்து இந்த பெரிய சைனாவிலேயே 3 தான் இருக்குது, 3-2. ஆனால் இங்கே நாங்கள் 30 வச்சுருக்கிறோம். அப்போ நாங்கள் வந்து என்ன செய்கிறோம், எங்களோட அந்நிய செலாவணியை வேறு நாட்டு கொடுக்குறோம். அந்த டெலிகாமையை வச்சுருக்கிறது நான் என்ன சொன்னான்டா, மொபிட்டல் உண்டு, டயலாக் ஒன்று இருந்தால் போகுது, மற்றவங்க என்னோட சண்டைக்கு வரலை. ஏதோ 2 மொபிட்டல் கவர்மெண்ட்டு, இப்போ காசு கவர்மெண்ட்லேயே வரும். இது அப்போ வேறு நாடுகள் தான் இங்கே வந்து இன்வெஸ்ட் பண்ணுது. வேறு நாடுகள் இன்வெஸ்ட் பண்ணால் அவன்கிட்ட அந்த காசு வைப்போகுது, எங்களோட காசு முழுக்க. வேறு 2 டெலிகாம் இருந்தால் காணும் என்னத்துக்கு 50 விலையமைப்பு எங்களுக்கு இந்த குறைஞ்ச பிரதேசத்தில் எங்களுக்கு எத்தனை விலை. இந்தியாவிலே பார்த்தீங்களாண்டா, இந்தியாவும் கூட இருக்குது. இந்தியாவில் சனத்தைக்கு ஏர்டெல், பிஎஸ்என்எல், மற்றது அவன் என்னென்னு வோடாஃபோன், இப்படி அவன் ஒரு 5-6 இருந்தது. சரிதானே? ஆனால் இங்கே எங்களோட சனத்தொகைக்கு இவ்வளோ தேவையில்லை. சரியோ? இவ்வளவு நெட்வொர்க் எங்களுக்கு தேவையில்லை. எங்களுக்கு 2 இருந்தாலே போதும். ரைட், அதை விட்டுருவோம். அப்போ எந்த டெலிகாம் காராக இருந்தாலும் சரி, கஸ்டமர் சர்வீஸ் நீங்கள் அடித்த உடனே எடுக்க மாட்டேங்க. சரியோ? அடித்த உடனே உங்களோட தொடர்பு கொள்ள முடியாது 15 நிமிஷத்துக்கு. அதுக்கு என்ன பிரச்சனை? வெற்றி ஆக்கள் வச்சுக்க ஆக்கள் பத்தாது. ஆனால் எவ்வளோ காசு வேண்டினோம், கட்சிக்கான டேர்ன் வருது. இன்றைக்கு டெலிகாம் மிகவும் அதிகமான பணம் பெறது டெலிகம்யூனிகேஷன் காலம். சரியோ? இதே நான் ஒரு லோயர் ஒரு ஆள்கிட்ட சொன்னால் 500 ரூபா போட்டால் வந்து பின்னிறங்கான கிடைக்கலன்னு சொன்னான். பெரிய லோயர் 3A பாடம் வரைக்கும் 3 எடுத்து கொழும்பு யூனிவர்சிட்டியில் லோ பிடிச்ச பொம்பளை இங்கே இருக்கிறா, யார் பேர் சொல்ல விரும்பல. அவவே சொல்கிறா 500 ரூபாய்க்கு போட்டால் காண கிடைக்கல, நாங்களுக்கு தெரிந்தால் நான் ஒன்றும் செய்யலை. நான் என்ன உங்களுக்கு வச்சு அதை வைக்க இல்லையோ, கேஸை போட்டு அடித்தா எத்தனை பேர் வச்சுனா இந்த வரைக்கும் அவன் ஆச்சு. நான் தான் வைக்கணும். இந்த டெலிகம்யூனிகேஷன் ஆகிறதுக்கு நான் தான் நான் தான் அதுமான் பயப்படாங்க. 6 ஒரு ஆள் மாட்டுகள் ஏர்டெல் மொபிட்டல் பிளான் பண்ணி கொண்டு இருக்கோம். 6 போய் கொண்டகி சோதனோட ஹேக்க வந்தீங்கன்னா நீ மச்சான் வழக்க போய் என்னட சொல்லாங்க, இப்படியான பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்ல. அவைகள் அவங்க வந்து எக்ரிமெண்ட்டில் ஒர்க் பண்ணுறாங்க. சரிதானே? ஸோ ஆனால் பொதுப்பாண்டை பொறுப்புகளை தட்டி தள்ளிக்கணும் ஒரு பெரிய பிரச்சனை. அவனுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை தான். ரெண்டாலும் அவனுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை, வேறு செக்ஷன் இவியல். ரைட், அவரையும் கண்டம் இன்னைக்கு நல்லூரில் ட்வைஸ் இன் இயர் வந்து அட்வைஸ் கொடுத்துட்டு போவார். அவர்தான் ஒரு காலத்தில் இன்னும் சொன்னு தெரியாது. ஒரு காலத்தில் மச்சான் எல்லா இயக்கமும் இருக்காது, ஒரு இயக்கம் தான் இருக்கும். பூனை வளர்த்தாலும் வரி விதிக்கும். ஆனவடியால் நீ உங்கள் இருக்காத துப்பாக்கியும் தோட்டாகணும்னா நாட்டுக்கு விடுதலை வேண்டி தரலாம், மண்ணை வளம்படுத்த முடியாது. பிரிட்டிஷ்காரன் இங்கே வந்து எங்கட இதுகளை சுரண்டினவன், எங்களோட வளங்களை தெரியல. நாங்கள் அவன் வளங்களை சுரண்டிட்டு வரணும்னா நீ திருப்பி மாட்டோம். நல்ல புத்தி அப்பயே கேட்டிருந்தா நான் தான் ஸ்ரீலங்கா டெவலப் பண்ணியிருக்கலாம். ஸோ நல்ல நண்பர்கள ஆலோசனையை கேட்கப்படும். அதே மாதிரி இந்த இன்னொரு நண்பன் ஜாதகன் உண்டு. அப்போவே வந்து யூகேக்கு வாமச்சான் மாஸ்டர்ஸ் முடிச்சுட்டு அது பிஆர் இல்லை, அது வந்து ஒர்க் பெர்மிட்டில் எடுக்கிறதுக்கு என்ன ட்ரை பண்ணுவோம். அது சில விஷயங்களால் ஃபெயிலியர் ஆகிடுச்சு. ஸோ அப்படி அதை செஞ்சு முடிஞ்சாலும் நாட்டை டெவலப் பண்ணியிருக்கலாம், எங்களை டெவலப் பண்ணி. பட் இப்படி தான் நடக்கணும். விதி தான் சொல்கிற விதியை நினைக்கிறேன். இட்ஸ் ஓகே. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறைய இப்படி கஸ்டமர் கேர் ஆஃபீஸர்ஸ் வந்து 10 சரியோ, வங்கிகள்லேயே 10 நீங்கள் வந்து லைனில் நிற்கிறீங்க. பட் ஓரளவுக்கு வந்து இப்போ ஹெச்என்பி கமர்ஷியல் பேங்க் எல்லாம் ஓரளவு டெவலப் ஆகிருக்கு. நீங்கள் வெயிட் பண்ண தேவையில்லை. பட் இருந்தாலும் ஸ்டில் பெண்டிங் பீப்புள் வெயிட்டிங். ஆனால் அவைக்கு டேர்ன் ஓவர் கூட. இப்போ டேர்ன் ஓவர் கூட வர்ற டெலிகாம் வந்து நிறைய வாடிக்கையாளரை வச்சுருக்கணும். வாடிக்கையாளர் சேவை உதவி அதிகாரிகளை வச்சுருக்கணும். அவங்க பேர் வாடிக்கையாளர் சேவை உதவி மைய அதிகாரி. அதிகாரி என்ன செய்வார்? அங்கே கடலில் போட்டு கொண்டு இருப்பார் அல்லது ஏதாவது செஞ்சு கொண்டு இருப்பார் ஆக்களோட. இங்கே நாங்கள் அதிகாரிகள் அடிச்சிட்டு இருந்தால் எங்கள் அதிகாரிகள் இப்பொழுது வேறு இருப்பதால் நீங்கள் இப்பொழுது தொடர்பு கொள்ள முடியாதாண்டு 20 நிமிஷம் சென்ற அப்புறம் தான் லைன் எடுப்பேன். லைன் எடுத்து கேஸ் எடுத்தால் செய்கிறாங்களோ. இது வரைக்கும் ஸ்ரீலங்கா டெலிகாமுக்கு 5000 கம்ப்ளைண்ட் கொடுத்தா இது வரைக்கும் ஒரு நியாயம் பேர் இல்லை. சரிதானே? ஏதோ ஒருக்கா கோல் அடித்தான் ஒருத்தன். நான் லைவில் நிற்கல. ரெண்டு லைவ் முக்கியம், அவர்கிட்ட கோல் முக்கியம். எனக்கு ஒரு அடியனா எடுக்கல. நீ காசு பண்ணுறானே மாதம் முடிய பில் பாட்டேலன்னா உடனே வந்து லைனை கட் பண்ணிடலும் உனக்கு. சரியோ? ஆனால் நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்தா எடுக்கலாம். நாங்கள் வந்து உனக்கு அடிக்கணும்.
இது சட்டம் வந்து அடிக்கும். அப்போ தெரியும் தியாகராஜ சத்யேந்திரன் சட்டம் ராமபானம் மாதிரி வரைக்கும் தெரியும், தூக்கி அடிச்சுட்டு போயிருக்க. அப்போ பொத்தி கொண்டு இருப்பீங்க எல்லோரும். டெலிகாம்காரருக்கு நான் வார்ன் பண்ணி வைக்கிறேன். சரியோ, ஒரு நாளைக்கு அவனாண்டு வரும் சொல்லிக்கொள்ளிக்கொண்டே இருக்கிறான்டா கட்டாயம் செய்வேன். நான் எனக்கு வந்து சொல்லிக்கொண்டு இருக்கணுன்றான்னு சொன்னால் செய்வன் செய்வோம்ன்றது என்னத்துக்கு பிரச்சனை கொண்ட தள்ளி கொண்டு போகிறது. உங்களோட அரியணங்கள் தோடினோன்னா அடி விழுது. சரி, நான் சுப்ரீம் கோர்ட்டில் அது உடனே வச்சாச்சு கேஸ். வேறு செஞ்சு அணியாத்திருங்க மாமா 17 நாள் கட்சி உதவியை கொடுத்து 30 நாள் சொல்லி போட்டு 17 நாளுக்கு நொமினேஷன் கொடுத்தவர் எல்லாரும் தான் பற்றி கொண்டு வந்தவர். இந்த பெரிய சுமத்திரன் ஐயாண்டாலும் சரி, இந்த பெரிய மணிவண்ணாலும் சரி, இவ கொடுக்கே நான் தான் கையில் வாங்குவீங்க. ஏன்னா சுமத்திரன் தான் அதை ரெடி பண்ணியிருப்பேன் நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ, நிறைய பேர் சொன்ன மாதிரி. அவள் மணிவண்ண நாக்களெல்லாம் கண்ணை மூடி கொண்டு போய் அப்பப்போ அப்டேட் பார்க்கலாம், பழசை கொண்டே கொடுத்து தான் கையில் வாங்கினாங்க. அதாவது பொதுநல வாயை வளர்க்க வைக்கிற மணிவண்ணனுக்கே கொடுத்து விட்டான் கையில். உண்டை வந்து ரிப்போர்ட் நீ சரியாக கொண்டு வந்துட இல்லையா பிரதேச சபை எலெக்ஷனுக்கு, லோக்கல் எலெக்ஷனுக்கு. அப்போ நான் பப்ளிக்காக கூப்பிட்டேன், பிறகு பார்த்துக்கொள்ளலாம் பாலிட்டிக்ஸை வாங்க கேஸை வைக்க மாட்டோம். ஒரு நாயும் வேற இல்லை. எல்லாருக்கும் கதிரை ஆசை. நீ அநீதிக்கு எதிராக போராடுற எண்ணமே கிடையாது. சரிதானே? இப்போ நான் தட்டத்தனியாக நாங்களே போய் சில பேர் பணம் அனுப்பான் விட்டு அப்புறம் வக்கீல் மேலே சப்போர்ட் பண்ண மாட்டேன். நிறைய காசு கட்டு 25 லட்சம் அப்படி போடலாம். அப்புறம் கடைசியாக அடியனே படித்து 103 100 போயிடறாங்க. அப்புறம் 103 2 பஸ் வெயிலுக்குலாம் போயிடறாங்கி 15 நாள் சுப்ரீம் கோர்ட்டில் போய் கேஸாக படித்து ஃபண்டமெண்டல் ரைட் புக்ஸுகளையும் வாங்கி சகலம். இப்போ எனக்கு 8 செட் ஃபண்டமெண்டல் ரைட் தெரியும், அதனால தான் படித்து வச்சுக்கிறது. லோயர் வந்துருந்தானே எனக்கு ஒரு மூக்கு பிடிச்சா வாங்கினது தெரியாது. எப்போவுமே பிரச்சனை எங்களை வந்து பிரச்சனை வருதாண்டேக்க எங்களை வளம்படுத்தத்தான் வருதுன்னு நினைக்கணும் இல்லையா. ஒருத்தர் மற்றது ஆக்களை இனங்காணுறது. சரிதானே? அதுக்கெல்லாம் முக்கியம். ஆக்களை இனங்காணும், மற்றது எங்களே வளம்படுத்தும் பிரச்சனையை. ஸோ தனித்திரு விழித்திரு. மற்றது நிறைய பேருக்கு டக்குன்னு வருதை சொல்கிறோம். நிறைய பேருக்கு நல்ல ஒரு உறவு வேணும்னு ஒன்று இருக்கிறோம். ஆணண்டா பெண்ணண்டா ஆணும். சில பேர் சரி ஆணண்டாலும் நல்ல ஒரு ஆண் இருந்தாலும் இல்லை பெண்ணண்டா, அதாவது தங்களோட பிரச்சனையை கேட்கறது. முதல் உங்களோட நீங்கள் கதைங்க. இன்றைக்கு வந்த டீச்சிங் உங்களோட நீங்கள் கதைங்க. உங்களை புரிஞ்சு கொள்ள ட்ரை பண்ணுங்கள். இன்னொரு புரிஞ்சு கொள்ள ட்ரை பண்ணாங்க. உங்களையே நீங்கள் புரிஞ்சு கொள்கிற கஷ்டம். ஈச் அண்ட் எவ்ரி பீப்புள் கேனாட் அண்டர்ஸ்டாண்ட் தெம் செல் இட் செல். அவைகளால் கண்டுபிடிக்க முடியாது. அப்போ எங்களையே நாங்கள் அறிய முடியாது. எங்களை நல்ல நண்பராகி கொள்ளுங்க, உங்களோடைய பேசிக்கொள்ளுங்க. அதுக்காண்டி இப்போ ரோட்டில் நின்று நீங்கள் காய்ச்சினா கொண்டு வேறங்க விட்டுருவாங்க. தள்ளி பிள்ளைகள் அங்கோடையில் இந்தியாண்டா கீழ் பார்க்குது. அதை நான் சொல்லலை, உங்களையே நீங்கள் வாட்ச் பண்ணுங்க. இப்போ அது வந்து உயர்ந்த நிலை. பெரிய ஞானிகள் யோகிகள் வந்து தண்ணி அறிதல்னு சொல்கிறது. சரிதான்? அது ஸ்பிரிச்சுவல் இதை நான் சொல்லலை. இப்போ ரமண மாதிரி சொன்ன நானாரண்டா அதை சொல்ல வரையில்லை. உங்களை நீங்கள் உங்களை ஃப்ரெண்ட் ஆகிக்கொள்ளுங்க. ஒவ்வொரு இன்றைக்கு ட்ராவலிங்கில் வரைக்கும் வந்த இன்றைக்கு நல்ல ஒரு முருகன் போயிட்டு வரைக்கும் வந்து ஒரு ஞானம். எங்களை நாங்களே ஃப்ரெண்ட் ஆகிக்கொள்ளும். எங்களுக்கு இன்னொரு ஃப்ரெண்ட் தேவையில்லை. எங்களுக்கு நாங்களே ஃப்ரெண்ட் கேட்கல. எங்களோட விஷயங்கள் சோல்வ் ஆகிடும். இன்னொருவர்கிட்ட நாங்கள் எதிர்பார்க்குறோம், அந்த படியன் என்னோட ஃப்ரெண்டாக இருக்கட்டும், அவன் எனக்கு நியாயம் கதைப்பான், அதில் அப்பா எங்களை நியாயம் கதைப்பார், அம்மா எங்களை நியாயம் கதைப்பார் அப்படின்ட்டு பார்த்தா எவருமே கேட்க போகிறதில்லை. இப்போ ஒரு உதாரணத்துக்கு என்ன பேர் இந்த ரீச்சா பாஸ்கர் இருக்கிறேன் நான். ரீச்சா பாஸ்கரன் வந்து தன் நண்பனுக்கு மவுண்டனியால் ஒரு பழைய வீட்டை வாங்கி கொடுத்தவர். சரி, அந்த வீடத்துலேயே ஏதோ பெரிய பிரச்சனை. அப்போ தன் நண்பன் அந்த வழக்கு வச்சான்னு சொன்னேன். ஒருத்தர் பொண்ணு பார்த்து கல்யாணம் கட்டி வச்சு அந்த பொடியன்கிட்ட படித்து வீட்டை கொடுத்து விட்டேன், நீங்கள் வச்சு கொடுங்க. அந்த பொடியனுக்கு வந்து ஆல்ரெடி தெரியும் இவன் எப்படியான 12 வயதை போட்டு ரேப் பண்ணான்னு சொல்லி அவன் தான் சொல்லியிருக்கான் ஊர் முழுக்க, தமையன் காரணக்கும். அந்த வீட்டில் அவரோட தமையனும் தாயும் இருந்திருக்கிறேன். தமையன் ஹெல்பினிஸில் வேலை செஞ்சவராகும், மாஸ்டர் செஞ்சவன் பிறாவில், தாயும் பாவம் அங்கே இருந்தது. அப்போ நம்பிக்கொண்டே விட்டது. பேக்காரை இப்போ இதை கேட்டு போட்டு பாடுறா இப்படி ஒன்று ரீஜாகாரன் தெரிஞ்சு கொண்டு என்ன மோன் விட்டுருக்கான்ட்டு தாய் கொந்தளிக்குது. யாரோட? மூத்த மகன் சிம்பிளாக சொன்னேன். நான் கொண்டே விடையில விட்டதும் கூட 2வது மகன். சரிதானே? அவர்கிட்ட கேளுமோ பொருள் பாரம் கேட்குறவன் 2 விஷயம். ஒன்று அவன் ஒரு பொம்பளை புறக்கி, 2வது பிரச்சனைக்காரன், 3வது அந்த வீடு பிரச்சனை. அங்கே அதை விட பெரிய பிரச்சனை நடந்துட்டு கேட்டா தாய்மனும் படத்திற்கு கேட்கல, கள்ளநலுக்கு இறங்கி ஸ்ப்ரே அடித்து போட்டு தாயிட்ட பாஸ்போர்ட்டை கொண்டு விட்டான். அவள் போலீஸ் கம்ப்ளைண்ட் எல்லாம் கொடுக்க வலிக்கிட்ட மேன் காரணங்களை மாதிரி ஒருத்தன் சொன்னான். சரி, அம்மாவுக்கு தாய்க்கு ஒன்றுமே செய்யலை, கழுத்தில் செயின் இதோட இருந்தால் ஒன்றுமே செய்யலை, கம்ப்யூட்டரில் நடந்தது, ஒருத்தருக்கு ஒன்றும் செய்யா போட்டான், நல்ல கள்ளன், அதனுடைய கம்ப்ளைண்ட்டை விட்டுருவோம் அப்படின்னு சொல்லி விட்டது. இதே மாதிரி தான் சம்மந்தப்பட்ட ஆளுங்க மருமல்காரி ஒருத்தர் இருக்கா யூகேயில். தாய் வந்து வாடா முருகா வடிவேல் முருகாண்டா அம்மா இங்கே வாங்க, வாடா போடான்னு சொல்லக்கூடாது, முருகா வாங்குவோம் முருகா பொங்க முருகான்னு சொல்லணும். நல்ல விஷயம். புறாவேண்டப்பட்டால் கள்ளன் போயிட்டான், ஒன்றும் களவெடுக்கையில் சொன்னால் வந்து யாருக்கோ கள்ளன் வந்தவர் ஒன்று மட்டும்தான் போயிட்டார்.
இவர் சொல்கிறது அந்த தண்டை மருமெல்லாம் முருகனும் வாங்கோ கள்ளனும் வாங்கோ, முருகனும் போங்கோ கள்ளனும் போங்க, ஈக்குவல். மீனராசிக்கார் ஈக்குவல். இல்லை கள்ளனும் முருகனும் ஒரே ரேஞ்ச் தான், அங்கே வித்தியாசம் கிடையாது. நல்ல மரும வாழ்த்துக்கள். ஸோ இப்போ தாய்க்காரை குழந்தைங்க நிற்கிறார் பாட்டா இப்படி பீச்சா பாஸ்கரன் இப்படி செஞ்சுருக்கான், அந்த மாதிரியான வீட்டில் வந்து என்ன விட்டுட்டான் பாவி, இது வரைக்கும் சொல்ல பூர்வவன் போல் அடிச்சா கேட்கணும்னா சரி என்ன மூணு விட்டுட்டேன் மூணு கழிச்சோன்னே பரவாயில்ல நல்ல விஷயம். அப்போ இன்றைக்கு யார் துருவி இப்போ பீச்சா பாஸ்கரன் வந்து இப்படி இப்போ ரேபிஸ் பண்ணினான்னு சொல்லி ஒருத்தன் வந்து நிற்கிறான், தானும் விடாமல சொல்லலாம் தமையனை பயன் பண்ணுறான். சரிதானே, இத்தனைக்கு அவனுக்கு ஒரு மேல் இருக்குது இத்தனை வயதில், அது இப்போ பெருசாகிட்டது. அப்போ யோசிச்சு பார்த்தா தண்டை மகளுக்கு இப்படி அப்படி தான் கேட்டால் தான் அவங்களுக்கு சூடு வரும். தண்டை மகளுக்கு இப்படி நடந்தால் பேச இருக்கணும், பீச்சா பாஸ்கரன் செஞ்சால் ஒரு யாரும் செஞ்சா இல்லை, அது ஆக்டிவாக உங்களுக்கு தானே. அதனால இதை திரைமுறையிலேருந்து கிருஷ்ண பரமாத்மா வேலை சுமத்தனை பேர் அவனை பேரன் வயன் கொடுக்குறேன். தாய்க்காரை விழுந்தெரிஞ்சு அப்புறம் தாய்க்காரை வேத்தி இப்படி செஞ்சு விட்டான் வேசி போட்டு பிறகு சிச்சி அது அவர் மகன் அவர் கோல் அடிக்கல பிறகு பார்ப்போம், பிறகு கோவம் வரைக்க கேட்போம். நிதிகள் நடந்தால் அப்பப்போது முனிப்ப பீச்சா பாஸ்கரன் 12 வயது போட்டியை ரேப் பண்ணது பெரிய புள்ளையண்டா, அதை தெரிஞ்சு மறைக்கிறவன் அதை விட பெரிய புள்ளை, அதை விட பெரியவளை அவன் தாய்க்காரை இருந்து கொண்டு மூத்த மகனை போய் விளக்கு பிடிச்சி ரேப் பண்ணது அல்லது அப்படி சொல்லவே முடியாது. மூத்த மகனோ வந்து இப்படி செஞ்சது முழுக்க 2ஆவது அவனை கேள்வி கேட்கல முடியாட்டா இது ஆகத்துருவியா இருந்து கேட்டால் அந்த தாய்க்காரைகள் அதுவும் ஒரு பொம்பளை பேத்தி இருக்கு. ஸோ இப்படி தான் உலகம் ஐயா, இது உலகம், இதுதான் உலகம், அப்படியான வேர்ல்டு தான் இருக்கணும். ஸோ உங்களுக்கான நீதி உங்களோட பெற்றரடபடி கிடையாது. இது ஒரு எக்ஸாம்பிள், சரிதானே, ஃபீலாக சொல்லியிருக்கேன். இதில் கல்புரட்டண்டா கேடு கட்டாளன்னு கேட்டால் அந்த பீச்சா பாஸ்கரன் கிடையாது, பீச்சா பாஸ்கரன் பொட்டியை ரேப் பண்ணதை தெரிஞ்சு சமயங்காரனுக்கு வயன் கொடுத்தவனும் கிடையாது, அவனை பெற்ற தாய் ஒன்று இருக்கு பொருள் கேட்குறவன் பேசாமட்டு இருந்தாலும் பரவாயில்ல, பொருள் கேட்குறோன்னு சொல்லி போட்டு நான் கோமுறைக்கு நான் கேட்குறேன். இது கோமுறைக்கு கேட்குற விஷயம் தர்மம். இது ஒரு பொம்பளை பிள்ளைக்கு நடந்த தர்மத்தை ஒரு பொம்பளை கேட்குது இல்லை என்றால் அப்புறம் $1 பெறாது வேறு என்ன சொல்கிறேன். அப்போ ஒன்றும் செய்யலாம். நாங்கள் எங்கட அட்டாக்கள் ஆரம் இல்லை, அம்பு சும்மா அறம்புறமாக பாயும், பாதிக்கப்பட்டு கத்தி கொள்றதுக்கு நான் பொறுப்பு இல்லை. சரிதான், ரைட், ஒரே ரைட். இப்போ இந்த வாடிக்கையாளருக்கு டெலிகம்யூனிகேஷன்டையும் நீங்கள் ஃபோன் அடித்தா வாடிக்கையாளர் சேவை மையம் கரநேரம் செல்லும் பதில் சொல்ல பேங்குகள்லேயும் சிலது இருக்குது. இப்படி சகல வாடிக்கையாளர் உதவி மையத்துக்கு நீங்கள் தொடர்பு கொண்டால் உங்களால் உடனே ரீச் ஆக இயலாது. ஆனால் நீங்கள் காசு மட்டும் உடனே கட்டிடணும். இது இன்றைக்கு ஸ்ரீலங்காவில் இருக்கிற ஒரு துன்பியல் அல்லது ஒரு வேப்பியல் அல்லது மிகவும் கவலைக்குரிய விடயம். மணி மாஃபியா தங்கட காசு மட்டும்தான் முக்கியம். இதுண்டை ஞாபகப்படுத்தின ரியோ ஒரு சின்ன விஷயம். திருவிழா காலம் முடியாமல் ஓகே ஆகிடுவார். பட் இருந்தாலும் திருவிழா காலங்களில் மக்களை வெயிட் பண்ண வரைக்க காசு வேண்ட 2 கவுண்டர் உனக்கு வருமானத்துக்கு மக்கள் வெயிட் பண்ணி கொண்டிருக்கணும். நீ எவ்வளோ பெரிய புடலங்கா பருப்பு கேஸை வச்சுருக்கணும், என்னெல்லாம் வெயிட் பண்ணல, நான் என்ன தெரிவிக்கணும் வந்து நானும் என் ஃப்ரெண்ட் கொடுத்துருவோ விஐபி தான் ஐயா, உங்களோட ஐஸ்கிரீம் குடிக்கத்தான் வேணும். ஆனால் உங்களோட நல்ல ஐஸ்கிரீம் பண்ணுறதுக்காண்டி உங்களுக்கு வந்து அவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி நிற்கிறது நல்ல சட்டியாக இருக்குது நம்பர் டோக்கன். அப்போ 2 சப்ளை வை, 2 கவுண்டர் திருவிழா நாளுகள்னால பொடிகளுக்கு வேலை வாய்ப்பு கொடு, பொம்பளை பிள்ளைகளை வேலை வாய்ப்பு கொடு. அப்புறம் திருவிழா இல்லாத நேரங்களில் உள்வாங்குங்களோட வேலைக்கு உங்களுக்கு எத்தனையோ வேலைகள் இருக்குதான் ஐஸ்கிரீம் செய்கிற வேலைகள். இன்னொரு பிராஞ்சை போடு, ரொட்டேஷனில் வச்சுக்கொள், ஆக்களை விடக்கூடாது, வேலை கிடத்து கூட விடுறது அல்லது கான்ட்ராக்ட் பேஸில் வச்சுக்கொள், நல்ல சம்பளத்தை கொடு கான்ட்ராக்டில். அவங்களுக்கு ஒரு படிக்கிற பிள்ளைகள் இருக்காங்க, பார்ட் டைம் அவன் செஞ்சுட்டு போவாங்க. அப்படியே நான் கேட் வேலை வடிவியே இல்லையே, ஒரு போட்டி 2-3 பேரை பார்த்துருக்குறேன். மலையகத்தில் எல்லாமே மிகவும் பணக்கார வீட்டு பிள்ளைகள், எல்லாம் டீ எஸ்டேட்டில் உள்ள பிள்ளைகளும் அப்போ எல்லாருக்கும் டீ எல்லாம் கொண்டு தருங்க, பொம்பளை பிள்ளை படியும் தருவாங்க. பொம்பளை பிள்ளைலாம் கூட நண்பு கூட அப்போ அந்த டீ. அப்போ அதில் 1-2 படிகள் வந்து பார்த்தீங்கன்னா ஹோட்டலில் வேலை செஞ்சுக்கிறாங்க, கண்டு பெரிய லெவலில் இருக்கிறாங்க. நான் பேர் சொல்ல விரும்புகிறேன், மிகவும் பெரிய லெவலில். நான் அப்போவே மனசால் நினச்சேன் அந்த மாதிரி இருப்பான்னு. இப்போ வெளிநாட்டில் போய் நல்ல மாதிரி இருக்கான். இத்தனைக்கும் இப்போ நான் அந்த டைனிங்கு போனால் சாருக்கு என்ன பண்ணணும் வந்து உடனே கேட்பான் என் ஸ்டூடெண்ட். எனக்குமே பெயினாக இருக்கும். எல்லா பிள்ளைகளும் வந்து பெடிகளை வந்து சாப்பிடுவாங்க தெரியும். அவன் பெட்சே வந்து சாப்பிடக்க அவன் சர்வ் பண்ணி கொண்டு இருப்பான். ஏன்னா எல்லாமே வந்து குடும்பத்தில் மிகவும் பணக்கார வீட்டு பிள்ளையெல்லாம் அங்கே கேட்வேயில் படிக்கிறது. ஆனால் இவனுக்கு படிக்கணுன்றாரு இங்கிலீஷ் மீடியம் அங்கே பார்ட் டைமாக வேலை செஞ்சு படித்து முடிச்சிருக்கான், டிகிரியை முடிச்சு இப்போ நல்லா இருக்கான். அங்கே ஏன் சொல்கிறோன்னா இப்படி இங்கே யாழ்ப்பாணத்துலேயும் இருக்கு மக்கள் வேலை வாய்ப்பை கொடுக்கலாம். ரியோ சரியோ
உங்களுக்கு அதுக்கு ஒர்க் இல்லை, உங்களுக்கு காசு பிடுங்க மட்டுமே இல்லை. டெலிகம்யூனிகேஷன் ஸ்ரீலங்கா டெலிகாம் இருந்தாலும் சரி, யார் இருந்தாலும் சரி, வாடிக்கையாளர் சேவை மையத்துக்கு அடிச்சு பாருங்க, அரை மணி தேர்ந்து பதில் சொல்ல. பிறகு ஒரு நம்பர் வச்சு போட்டுருவாங்க, 10 நம்பர் அப்படி. நான் கடைசி நம்பரை தான் போடுவேன், நாய் விழுவானுங்களே செஞ்ச வேலைக்கு கடைசி. பிறகு சில விட பொம்மை சரிக்கும் அவைக்கு உடனே முதலாவது கொடுக்கணும். அவைக்கு என்னென்ன கொடுக்க முடியும் நீ செஞ்ச வேலைக்கு? அப்போ நான் என்ன சொல்கிறேன்னுட்டா, நிறைய பேர் வேலை வாய்ப்பு இல்லாமல் வைக்கிறேன். வேலை வாய்ப்பை கொடு ஆண்கள் பெண்களுக்கு, சரியோ. இன்னொரு கவுண்டரை ரியோவுக்கு திறந்து வச்சு மக்களுக்கு குயிக்காக அனுப்பிவிடு ஆக்கலை. இதே மாதிரி வாடிக்கையாளர் சேவை மையம் இருக்கிறீங்க நீங்கள், வாடிக்கையாளர் சேவை மையம் ஸ்ரீலங்கா டெலிகாம்னாலும் சரி, டெவலப் பண்ணாலும் சரி, யார் இருந்தாலும் சரி, இன்னும் நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பை கொடுங்க. ஏன்டா அவ்வளோ வருமானம் வருது உங்களுக்கு, இவ்வளோ வருமானம் வச்சுக்கொண்டு வேலை வாய்ப்பும் கொடுக்குறதாவது, ஒரு குடும்பம் படிக்கிறதாவது, ஒரு குடும்பம் உழைக்கிறதாவது, ஒரு பிள்ளை கல்யாணம் நடக்கிறதாவது, வறுமையை போக்குறதாவது, இவ்வளோ விஷயம் நடக்கும். திருமணம் இல்லை ஆண்களுக்கு திருமணம், வேலை வாய்ப்பு இல்லாத திருமணம் இல்லாத எத்தனையோ ஆண்கள் இருக்கிறோம். குடும்பத்தை பார்க்குற சில மூத்த பெண்கள், அதாவது ஆண் துணை இல்லாத என்னென்னு சொல்கிறது, பெண் தலைமத்துவ குடும்பம், நல்ல பேர் அது. பெண் தலைமத்துவ குடும்பங்கள் வந்து வாழ்வாதாரத்துக்கு இவ்வளோ பிரச்சனையாக இருக்குது. இவ்வளோ பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கலாம். ஸ்ரீலங்கா டெலிகாம்னாலும் சரி, வேற இங்கே இருக்கிற வாடிக்கையாளர் சேவை மக்கள்கிட்ட நிறைய பணம் விடுமுறை முதலைகள், ஆனால் லிமிட்டட் ரிசோர்ஸ் வச்சிருக்கீங்க. எத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு இல்லை. இதே அரசாங்கம் கதைக்குதோ, அனுராக் இது விளங்குமோ? கலைஞர் சொல்ல கள்ளு குடிச்சிட்டு வந்தவனுக்கு இது என்னென்ன விளங்கும்? அடுத்த ஜனாதிபதி நான் பிறப்புரி, நான் ஜனாதிபதி அடுத்த முறை எப்படி வாழான்னு புலம்பிக்கொண்டு செய்கிறாங்க. அதுக்கு வால் பிடிக்கிறவங்களும் அதுதான். இப்படியான கன்செப்ட் இருந்தால் மீடியா போடுமோ உண்டு. 3 லட்சம் கொடுத்தா கையன் சுருட்டி, வாயன் சுருட்டி, வேற எதையும் சுருட்டி தொங்க போட்டு நிற்பாங்க. நான் நிறைய யூடியூப்காரன் நல்லூரில் கண்டா மூஞ்சி காரத்துட்டுனா கொடுத்த கொடுவே அப்படி நாயலை நக்க போட்டு நிற்கிறீங்க. நாயலே யூடியூப்காரரே நாக்க போட்டு நக்குங்கடா $100 அது பிழை இல்லை பன்னாடையில். ஆனால் இப்படியான விஷயங்களை சொல்லுங்க. மலேரியா பிரச்சனை சொன்னேன், அரசாங்கத்துக்கு லாபம். 2 பேருக்கு சம்பளம் கொடுக்க மிஞ்சி போனால் 1.5 லட்சம் கூட வராது. அந்த ஏரியாவில் கொசு வராது. இப்போ எவ்வளோ ஆப்புகள் வந்துருக்குது, எல்லா இடம் கொசு மருந்து அடிக்கிறது. அப்போ போட்டுட்டு இங்கே இது இருக்கோ அங்கான அடிக்கிறது, டெவலப் ஆகிடுது. நவீன தொழில்நுட்பத்தையும் எங்களோட மேன் பவரையும் யூஸ் பண்ணணும். அதான் எந்த சித்தாந்தம். தனியாக நவீன தொழில்நுட்பம் வேலை செய்யாது, நவீன மேன் பவரும் காணாது. ஸோ யூ ஹேவ் டு யூஸ் த லேட்டஸ்ட் டெக்னாலஜி ஆஸ் வெல் ஆஸ் மேன் பவர் டு ஷார்ட் அவுட் எனி ப்ராப்ளம் இந்த வேர்ல்டு. ஆல் ஓவர் த வேர்ல்டு சால்வ் பண்ணலாம். ஸ்பெஷலாக எங்கள் ஏசியாவில் வந்து இந்த ஆப்புகளை நாங்கள் விலைக்கு வாங்கலாம், இல்லை நாங்களே டெவலப் பண்ணலாம். இங்கே எத்தனையோ படிகள் டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ இங்கே மேலே நுழம்பு கூட இருக்கின்ற ஆப்பில் பார்க்கலாம். சரிதான். இப்போ இந்தியா வந்து எங்கெங்கே படைகள் குவிச்சிருக்கு, இங்கெங்கே ஆக்கள் இருக்குன்னு சொல்லி தாவி சட்லையில் பார்த்து கொடுக்குறதுக்கு அளவுக்கு அப்போவே வளர்ந்துருக்கண்டா. இப்போ இவ்வளோ லேட்டஸ்ட் டெக்னாலஜி வளர்ந்துருக்கு. நீங்கள் அடித்து பார்த்தீங்கன்னா தெரியும். சில நுழம்பு ஆராய்ச்சியாளர் சில கட்டுரைகளை பார்த்தினா நுழம்பு இங்கே கூட இருக்கண்டா ஆப்பில் பார்க்கலாம். ஆப்பில் கண்டுபிடிச்சிட்டு அவங்கள அந்த இடத்துக்கு 2 பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்தா அவன் போய் அடிச்சுட்டு வர்றான், நுழம்பு செத்து போயிடும். அப்போ மலேரியா வராது. 2 பேருக்கு 1.5 லட்சம் ரூபா சம்பளம் கொடுக்குறதோ 30-40 பேர் மலேரியாவில் வந்து படத்திருக்கு. அவ்வளோ பேருக்கும் மருந்து அங்கே வச்சு பராமரிக்குது அரசாங்கத்துக்கு. இதை சொன்னால் கேட்குறாங்களா? இல்லை. மண்டேக்குறாது மர மண்டைகளுக்கு. அடுத்த தேர்தல் யார் ஜனாதிபதி கிழிஞ்சிது போ. இதாண்ட எங்கட இல்லை சீட்டுக்கு யார் போகிறது? மக்களுக்கு என்ன செய்கிறான்னு கேட்டால் இல்லை. புத்திசாலிகள் சொல்கிறதையும் கேட்க மாட்டாங்க. நிறைய பேர், நான் மட்டும் நிறைய பேர் சொல்லிட்டேன் இல்லை. அப்போ என்ன செய்கிறது? சொல்லாமல் இருக்கிறான். நிறைய டைம் நான் நினைக்கிறேன் இந்த நாய்களுக்கு வந்து ஒரு கருத்துமே சொல்லக்கூடாது. மக்கள் கேட்கணும், அது மக்கள் பாவம். அரசியல் அவங்களுக்கு திருந்த போகிறதில்ல. நாய்கள் திருந்தாத ஜென்மங்கள் எத்தனை தடவை தான் அவ்வளோ சொன்னோம். அதே மாதிரி இந்த யூடியூப்காரன் நக்கித்தினி நாயருடைய ஒரு ஊடகத்தை நான் எத்தனை சொல்லியிருக்கேன். இந்த மலேரியா பிரச்சனை இன்றைக்கு எந்த ஊடகம் போட்டிருக்கு? எந்த பேரை விட ஐயா நீங்களா கண்டுபிடிச்சேன்னு சொல்லுங்க மாட்டாப்பா. ஐ வாண்ட் பி அ ஒய்ஃப் வித்தவுட் அ ஃபோம். விவேகானந்தர் சொன்னவன். நான் விவேகானந்தர் கிடையாது, அதை சொல்கிறேன். நான் உருவமற்ற குரலாக இருக்க விரும்புகிறேன். நான் சொன்ன கருத்தை நீங்கள் போடுங்க. அந்த நேரங்களில் மாலை கதிர் எங்கள் ஆன்டி பிரதீப் என்னோட ஆன்டி, இந்த ஆன்டி அங்கிள் இந்த மகன் என்னை ஒரு பெரியம்மா மாதிரி பார்த்தது, அல்லது சித்தப்பா சின்னம்மா சித்தி மாதிரி பார்த்தது. அந்த ஆண்டியெல்லாம் என்னென்னு சொல்கிறது, குளிக்க முதல்ல டீ ஒன்று வந்துடுவா, அப்புறம் குளிச்சா அப்புறம் ஒரு டீ. ஐயோ வேண்டாம், குளிச்சா இருக்குங்க அப்படி பார்த்தது என்ன தேப்பன் மாதிரி. அந்த அங்கிள் வந்து தண்ணி டேங்கில் தண்ணி அடிச்சுடுவோம். நான் குளிக்கிறது. ஐயோ அவங்களோட அங்கே பிரதீப் குளிச்சுட்டு என்ன மண்ணான்ற மாதிரி மகனுக்கு நானும் கொண்டு தான். ஆக்சுவலாக முதல் நாள் வந்து நல்ல ஞாபகம் பெருமாள் கோயிலில் அது யாதவன் வேலழகன் வேந்திரன் யார்கள் அரசியல் துறப்பொடியெல்லாம் எனக்கு அந்த இடத்த எடுத்தது. இப்போ ரேங்கிங் பிரிஞ்சு இருக்கல நல்ல ஆண்களாண்டின்ட்டு. அப்போ முதல் நாளே நான் 8 மணியோ 7:30 கொண்ட சைக்கிளை விட்டுட்டு ஒரு சைக்கிளை நானும் குழந்தையுமா போய் சரியாக 12:30 வந்தோம்.
ஏங்க நான் பொருள் போகும்ண்டு ஏன்னா நம்மளோட ட்ராவல் பண்ணுற இது தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு அப்படி என்ன நான் நடுக்க அப்படி வர போகிறதில்ல முதல் நாளே அப்படி செய்ய யாரும் கிளப்பினதான் என்னடா முதல் நாளே அப்படி சரியோ 12:30 போனேன் 12:30 1 மணி இருக்கும் இந்த பேபி சாஸ் போகிறோம் அவங்க ஊர் சுற்றி படம் பார்த்து யாரும் ரெண்டு நாள் போனோம் குழந்தைங்க நானும் போனோம் அங்கே வந்துட்டு வாங்க வாங்கன்னு பார்த்துட்டு வந்து நாங்கள் ஒரு பேச்சும் இல்லை இதுதான் பூர்வீகங்களை பார்த்து கொண்டு வந்தாங்கன்னா சைக்கிள் எடுத்து உள்ளே விட்டு பூட்டி இருக்கிறாரு கொண்டு போனாலும் அப்படி இருக்குது விழுந்துச்சுன்னா இந்த வீட்டை விட்டு பூர்வ இல்லை நீங்கள் தெரியும் சரி என்னட்டு எவ்வளோ அவங்க காசு ரூமு கண்டு கேட்டால் காசுக்காண்டி நம்ம வச்சுருக்கையில் இவன் வந்து டொமினிக்கன்னு சொல்லி ஜெஃப்னா கேம்பஸில் ஸ்ரீ சக்கரராஜால் பாதிக்கப்பட்ட லெக்சர் தான் முதல் அங்கே இருந்தது டொமினிக்கண்ணா அப்புறம் டொமினிக் ஆக்களுக்கும் அரசியல் துறப்படிகளுக்கும் தொடர்பு இருந்து வேலழகனும் வேந்தன் ஆக்களும் இருந்தார் வேந்தன் நம்ம இறந்துட்டேன் மாவீரர் வேலழகன் பேர் இருக்கான் யூகேயில் அவனுடைய பேர் ஜாதவன் ஏக பேர் வேலழகன் அப்போ டொமினிக்குக்கும் வேந்தன் வேலை காக்கவும் விட்டது உங்களையும் தெரியும்னு சொன்னபடியால் விட்டது நீங்களும் வந்து காசு வேண்டாம் ஆக்களுக்கு ரூம் நீ படிச்சுட்டு ஆக்களுக்கு ரூம் கொடுத்தாலும் இல்லை இலவசம் நான் பிறகு இங்கே ஆல்ரெடி நாங்கள் இங்கே ஃப்ரீயாக தானே படிப்பிக்கிறாங்க பிறகு படிப்பிச்சதான் சரி அப்படியே அந்த அங்கிள் இந்த மகன் கண்டபடியால் அவன் என்ன பற்றி தெரிஞ்சபடியால் விஷயம் நல்லா இருக்குண்டா அவங்க அப்பப்போ ஊடகங்களில் போட்டு கொடுத்தாங்க கர்நாடிகள் வந்தது மீனவர் பிரச்சனைக்கு தீர்வு டெங்கு பிரச்சனை மலேரியா தீர்வு இப்படி கணக்க இந்த டெலிகம்யூனிகேஷன் எங்கள்கிட்ட 2 இருந்தால் காணணும் அப்படி கணக்க கட்டுரைகள் வந்திருந்தது நிறைய பேர் ஃபோன் பண்ணி நான் கொழும்புல போயிருக்க நீங்கள் தியாராய மாஸ்டர் மோகனம் எப்படி தெரியுமெண்ட அவர்கிட்ட மோகனாலான்னு இப்படி எழுத முடியும் உங்களோட ஹட்ரபாத் நாடு வந்து நான் கொழும்பில் பஸ்ஸில் போய் கொண்டு கோல் வருது இப்படி மக்களின் ஆதரவுகள் அதாவது அதை அப்ரிசியேட் பண்ணிட்டீங்கன்னா எனக்கு இல்லை எல்லாம் அந்த இறைவன் செயல் அப்போ சப்போர்ட் பண்ணி கொடுத்த பிரதீப்புக்கும் எத்திராஜ் அனுராஜ் ஆக்கள் இப்போ காலைக்கதன் மாலைக்கு இயங்கி கொண்டிருக்குது என்ன நான் உங்களுக்கு சொல்லணும்னா நான் உங்களுக்கு கற்றுகளிக்கிறது தயார் ஏன்னா காசு வேணும் நான் அப்போவே எனக்கு வித்தியன்யாக்கள் பே பண்ணுற வழித்தாண்ட நான் நெடுக எழுதுறதில்லை எனக்கு மூட் வந்தால் தான் எழுதுவேன் சரியோ கவிஞன் திடீர்னு தான் எழுதுவேன் கவிதை சரியோ அது நிறைய கவிதைகள் வந்து அப்போ எனக்கு கட்டுரைன்றதை நான் உங்களுக்கு தொடர்ந்து நான் ஒரு ரிப்போர்ட்டராக இருக்கேன் அது பட் எனக்கு மூட் பிறகு எழுதி தருவேன் இது அநீதி நடந்தால் நான் இப்போ லைவுக்கு வரேன் அநீதி நடந்தால் நான் எழுதுவேன் அப்போ போடுவோம் எனக்கு காசு தேவையில்லை எழுதி கொண்டு வந்தோம் அது மாதிரி என்னோட ஊடகங்களும் இருக்குது தான் இங்கே வீரேசரி என்னாலும் சரி வேறு இருந்தாலும் சரி இந்த கட்டுரைகளை நீங்கள் கேட்டால் நான் உங்களுக்கு எழுதி தருவேன் சரிதானே மற்றது இந்த லைவ் இருக்குது தானே லைவில் வர்றதில் நீங்களே எல்லா ஊடகங்களுக்கும் உரிமை தரப்படுகிறது நீங்கள் எப்படியே போகிறனாலும் போடலாம் சரியோ கருத்து மாறாக போடணும் அல்லது இந்த விஷயங்களை எடுத்து போட்டு ஷோர்ட் ஆகிட்டு நீங்கள் போடலாம் ஆனால் இன்றைக்கு எந்த ஊடகமே முக்கியமான விஷயங்களை சொல்கிறதில்லை குறிப்பாக இந்த மலேரியா பிரச்சனை அடுத்து இன்றைக்கு நான் கேட்குறது மிக மிக முக்கியம் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருப்பீங்க கஸ்டமர் சர்வீஸ் ரியோவிலே 3 தான் காசு வேண்டிக்கிறதுக்கு 3 கவுண்டர் ஆனால் சப்ளை பண்ண ஒரு கவுண்டர் மக்கள் கியூவில் நிற்கணும் வேட்டு அவ்வளோ பருப்பு வேண்டேன் நான் தான் நக்கலா சொன்னேன் உங்களோட நிற்கிறதுக்கு நாங்களே ஐஸ்கிரீம் செஞ்சுட்டு போகலாம் அந்த பிள்ளை சொன்ன மாதிரி வீட்டை பீஸா செய்ய மாட்டேன் நீங்கள் அங்கே நிற்கிற ஒரு ஐஸ்கிரீம் செஞ்சுட்டு போகலாம் அது விட்ட செய்யலாம் நடுக்க செய்யலானே ஒரு 2 டைம் எல்லாம் சேர்ந்து போய் அங்கே இருந்து குடிக்கிறது ஸோ அல்லது ரியோ இப்போ என்ன யோசிச்சுட்டு இருக்கேன் உனக்கு இவ்வளோ கொழுப்பு பண்ணா இன்னொன்று பேர் இப்படித்தான் நான் கண்டியில் இருக்கேன் டெவலப் வந்து 14 ரூபா அப்போ பண்ண ஒரு நிமிஷத்துக்கு இப்போ இல்லை 2007ஆம் ஆண்டு அப்போ கண்ணை மூடிக்கொண்டு ஒரு யோசித்தேன் இவங்க செய்கிற கண்ணை பொத்தி அடிக்கிறதுக்கு இவங்க ரோட்டாக தெருவா பிச்சைக்காரன் மாதிரி சிம் கொடுக்கணும் டெவலப் ஒரு 2 கிழமை இல்லை அப்போ தான் ஏர்டெல் வந்துச்சு ஏர்டெல் எங்களுக்கு ஆப்படிச்சோம் ஏர்டெல் வந்து எல்லா இடம் சிம் கொடுத்தோன்னே அம்மா தாயே பிச்சை போடுங்க வீடு விடா தெரிஞ்சாங்க என்ன டைம் தான் வந்தான் வீட்டை தட்டிக்கொண்டு அண்ணா டயலாக் சிம் எடுங்க அண்ணா டயலாக் சிம் எடுங்க நான் பம்பு வச்சேன்னா இல்லை நான் ஏர்டெல் சிம் போகணும் நான் அடைக்கல நான் இப்போ மொபைல் வச்சுருந்தேன் அப்போ பெரிய சந்தோஷமான விஷயம் என்னென்னா நான் 2007ஆம் ஆண்டு வச்சுருந்த மொபைல் நம்பர் திருப்பி வந்துட்டுது ஒருத்தருக்கு உதவ நினைக்கிறேன் இந்த தகவல் 2007ஆம் ஆண்டு நான் வச்சுருந்த மொபைல் திருப்பி என் கைக்கு வந்துருக்கு ஸோ குட் நியூஸ் ஸோ எனக்குமே பெரிய கவலை அது போயிட்டு 2-3 நான் ட்ரை பண்ணினான் அப்புறம் அண்டே கேட்க வந்துட்டுது ஓகே இப்போ டேரக்ட் என்னது நான் பாவிச்ச நம்பர்கள் இருக்குது நோட் 777 நோட் 47 உள்ள நம்பர்லாம் இருக்குது வேறு யாரை பாவிக்கணும் வந்து சேரும் அப்படி சரி இப்போ விஷயம் இதுதான் எந்த டெலிகம்யூனிகேஷன் என்றாலும் வாடிக்கையாளர் சேவை எதுன்னு சொன்னாலும் அவர்கள்ட்ட நிறைய பணம் மக்கள்கிட்ட வேண்டிக் கொள்ளினோம் ஆனால் மக்களை காவல் வைக்க வச்சுங்க தான் சோஸ் மக்களை காவல் வச்சிருந்ததால மக்களுக்கு சிரமம் உங்களுக்கு காசு வருது மக்களுக்கு சிரமம் அப்போ நீங்கள் வர்ற காசில் இன்னும் எவ்வளவோ உழைக்கிறீங்க அது ஒரு % கூட தொழிலாளருக்கு வராது சரியோ இன்னொரு 10 தொழிலாளர்களை கொடுத்து வேலைவாய்ப்பை கொடுத்து அவனும் ஒரு குடும்பம் வாழ்த்தும் உங்களோட குடும்பம் வாழும் நல்லா இருப்பீங்க உங்களோட இதுக்கும் டெவலப் ஆகும் அவங்களுக்கும் வேலைவாய்ப்புகள் திருமணங்களும் கிடைக்கும் மக்களும் வெயிட் பண்ண தேவைன்னா இந்த சோஸ் இல்லை நான் அப்படியே தான் இருக்க போனோம்னா திருப்பி நினைச்சு அவருக்கு அடுத்தவங்க நல்லூருக்குள்ள
இன்னும் ஒரு 10 ரியோ அங்கே வரும். ரியோக்காரர் கூப்பிட்டு தம்பிக்கணும், அம்மா வாங்க ஐஸ்கிரீம் விற்கிறேன் சாப்பிட்றீங்களா, ரோல் விற்கிறேன் சாப்பிட்றீங்களான்னு கேட்குறோம்ல வேற வச்சுக்கோங்க. சரிதானே? அது எங்கட ஆசை இல்லை, நினைச்சா வந்துடும். நாளைக்கே ஒருத்தன் புதுசாக திறப்பான் லிங்கம் மாதிரி இன்னொன்று ஒரு 4 கடை வந்துடுதுண்டா இவன் ஈக்குவல் ஸ்டாண்டர்டுக்கு இவேடிஎம் பெல்ல காட்டி நிற்க போகிறாங்க. ஸோ அதான் சொல்லுச்சான், அதெல்லாம் இது. ஸோ அதே மாதிரி தான். ஸோ எவர் வாடிக்கையாளர் சேவை நீங்கள் கொடுக்குற ஒவ்வொருத்தரும் வந்து மக்களை கன்சர்ன் ஆயிருங்க. காசை பண்ணுறீங்களான டெலிகாமாக இருக்கட்டும், வேறு பேங்க்குகளும் வந்து சிலது நாங்கள் போய் கியூவில் நிற்க வேண்டியிருக்கும். சில ப்ரைவேட் பேங்க் டெவலப் ஆகிட்டு, ஆனால் இன்னொரு 4 பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுங்க. எவ்வளோ காசு வருது உங்களுக்கு, அதை நீங்கள் செய்யறீங்க இங்கே. ஸோ வேறு என்ன, அதே மாதிரி தான் டாக்டர்ஸுக்கு எவ்வளோ உழைச்சி கொண்டுருக்கீங்கன்னா ஒரு பிஏ வச்சுருக்கலாம், நடிகர் மாதிரி வச்சுருக்கீங்க. பரோட்டா சூரிக்கு பிஏ இருக்குது, மேனேஜர், பர்சனல் மேனேஜர். எங்கே போகிறான் எங்கே வரான். அந்த அங்கே டாக்டர் மாதிரி சில பேருக்கு அது இல்லை. அங்கே 4 பேஷண்ட் என்னொன்னே 4 பேஷண்ட் என்னொன்னே டாக்டர் வரைங்கன்னு போயிடுவார். அவர் சொல்லுவார் வர மாட்டேன், 4 பேஷண்ட் நின்றுட்டு போகணும். ஒரு அம்மா எந்த இடம் சாவச்சேரிக்கங்கால் இருந்து எழுத மாட்டாங்கிற ஆட்டோவில் வந்தது. திரும்பி போகுது, எவ்வளோ செலவு. ரீச்சா பாஸ்கர் மாதிரி நான் அந்த காசு திருப்பி கொடுத்துட்டா ஓகேயோ இல்லை. இதான் உலகம். ஸோ நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன், எல்லோரும் நல்லா இருங்கோ. ஒரு தரலும் ஒரு கோவம் இல்லை, குறையும் இல்லை. ஆல் த பெஸ்ட். ஸோ வாட் எல்ஸ், லவ் யூ ஆல்.